கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை சுமந்து வந்த ஒவ்வொரு நாளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்வோமா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையானது எனக்கு வல்லமை உள்ளதாக, ஆண்டவரே எனக்கு விடுதலை தரக்கூடியதாக, ஜீவனுள்ளதாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம கேட்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அன்பின் ஆண்டவரே, எப்போதும் கூட எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிறதான எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். இந்த வார்த்தைகளை முதல் பிள்ளைகள் கேட்கும்போது ஆண்டவர் அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டுமே ஆண்டவரே. அவங்க விரும்புகிற எதிர்பார்க்கிற அதிசயங்கள் இன்று நடக்கட்டும். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? மறுபடியும் தேவ வார்த்தை கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு வாரமாக ஆண்டவரே ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு ஆசையோடு கர்த்தர் இன்றைக்கு என்ன வார்த்தை பேச போகிறார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற முதல் அன்பு பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்டபோது கர்த்தர் தந்த வார்த்தை தான் இன்று உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த வார்த்தையிலேருந்து நினச்சேன், அப்போ ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் நிறைய பேர் நெருக்கத்தில் இருக்காங்க. நெருக்கத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க திணறி வழி இல்லாத இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நான் இந்த தருகிற இந்த வார்த்தையை அவங்களோட கூட பேசி நான் விடுதலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அருமையான இந்த வேத வசனத்தில் இந்த ஒரு பகுதியை பாருங்கள். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தர் நான் திடனாய் இருப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனை, எங்கே போனாலும் கூட எனக்கு ஒரே பிரச்சனை அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பாருங்கள், இங்கே சொல்லியிருக்கு, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல. அதாவது பொல்லாத மனுஷங்களுடைய கோபம், எரிச்சல், அவங்க மிரட்டல் நமக்கு எப்படி இருக்குதான், ஒரு பெரிய மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்துக்கு ஒப்பாது இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கப்படுகிற உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? நான் பலனாக இருப்பேன், நான் திடன் தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே பாருங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீட்டுக்கு வீடு பிரச்சனை இல்லாத வீடு எங்கேயுமே இல்லை அப்படி தானே? அப்போ ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு விதமாக மக்கள் நினச்சிதாங்க நெருக்கப்படுதாங்க, கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே நம்ம அநேக நெருக்கத்தின் பாதை வழியாகவே நம்ம நினச்சிடறோம், கடந்து போகிறோம். ஒரு பக்கத்தில் பிள்ளைகளை என்ன செய்யணும்? படிக்க வைக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். ஆனால் இன்று பெற்றோர் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கும்போது படிக்க வைப்பதற்கு என்னிடம் பணமே இல்லை, நான் கஷ்டப்பட்டு நான் கடன் வாங்கி படிக்க வைக்கிறேன், ஆனால் என் பிள்ளைங்க என்ன சொல்ல சரியாக படிக்கலை, ஞானம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, ஒழுக்கம் இல்லை,
என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படி சொல்லி அநேகர் நினச்சிதாங்க, இப்படி என் பிள்ளைகள் இருக்குது அப்படி சொல்லி ஒரு கூட்டம் புலம்பிக் கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணம் நடைபெற்ற ஒரு சில நாட்களில் என்னது குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துடுது. இன்னும் போதான்னு சொல்லி பொருளாதார நெருக்கடி தான் இன்றைக்கி அநேகரை வாட்டுகிறது. அதனால் குடும்பத்தில் கடன் பிரச்சனை. ஐயோ இந்த கடனை எப்படி நான் திருப்பி கொடுப்பேன், இந்த கடனுக்கு மேலே நான் வாங்கின பணத்துக்கு மேலே வட்டி என்ன செஞ்சுட்டு பெருகி கொண்டே போயிடுது, இதை கொடுக்க என்னால் முடியலை, எனக்கு திராணி இல்லையே, இதை எப்படி கொடுப்பேன். இப்படி ஒரு வகையில் சிலர் சொல்கிறாங்க, எனக்கு கடன் பிரச்சனை வேறு இருக்குது, என் வியாதியில் இருக்கிற சரீர விளைவினம் வியாதி எனக்கு அதிகமாக முற்றிக்கொண்டே போகுது, மருத்துவமனைக்கு போகிறதுக்கு கூட என்னுடைய பணம் இல்லை, இருக்கிற பணத்தை நான் மருத்துவமனையில் கொண்டு இனிச்சின்னு கொடுத்தாச்சு. இப்படி ஒவ்வொரு வகையிலும் பாருங்கள், ஒரு பிரச்சனைக்கு மேலே 4 திசையிலும் பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை தான். வீட்டு பிரச்சனையே தீரலை. அது மட்டும் இல்லை, வெளியில் பாருங்கள் கொடூரமானவர்களின் சீரல், பொல்லாத மனுஷனுடைய சீரல், இது ஒரு பக்கம். அப்போ நெருக்கப்படும் போது இவங்களுக்கு என்ன செய்யனே தெரியலை, திணறி கொண்டு இருக்காங்க. அது எப்படின்னா எரிகிற தீயில இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினா தீ என்ன செய்யும், இன்னும் அதிகமாக என்ன செய்யும், அது எரியும். அப்படி தான் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, நான் நொந்து போயிருக்கேன், ஆனால் மேலும் மேலும் எனக்கு தான் நினச்சது கஷ்டம் வருது அப்படி சொல்லுவாங்க. இப்படி பல வகையில் நெருக்கத்தின் மேலே நெருக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறாரு, இன்றைக்கு நான் உனக்கு நினச்சுவேன் தெடனா இருக்கேன், நெருக்கப்படுகிற உனக்கு நான் என்ன செய்வேன், நான் தெடனா இருக்கிறேன், உனக்கு நான் தைரியம் தருவேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நினைச்சுவேன், காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட பெரிய நெருக்கத்தின் வழியாக நீங்கள் கடந்து கொண்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் நெருக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்காங்களோ அதை கர்த்தர் நினைச்சாரோ அதை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. யாரும் உங்களை நிந்திக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம். நீங்கள் வேலை வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்குள்ளே போயிருக்கலாம். அங்கே இருக்கிற நெருக்கம் அதை விட ஏண்டா அந்த வேலைக்கு வந்தனோ என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கீங்க. அங்கேயும் உங்களுக்கு விரோதமான கூட்டங்கள், பொறாமையின் மனிதர்கள் அங்கேயும் உங்களுக்கு எழும்பி உங்களை நெருக்கத்தை கொண்டு தந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆவியாளர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தையை உங்களுக்காக தருகிற வார்த்தை. இதை நீங்கள் கேட்ட பிறகு இனி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நெருக்கம் சொல்லி சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் உங்களோடு கூட நினைச்சதால் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. கர்த்தர் நான் உன் கூட இருக்கேன், இந்த வேதனை படுத்துறவர்களுக்கு முன்பதாக நிச்சயமாக கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் சில மனிதர்களுடைய வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக வேதனைப்படுத்தியதாக நம்ம பார்க்குறோம். அப்படி அவங்க வேதனையின் பாதையில் கடந்து வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு எப்படியெல்லாம் விடுதலை கொடுத்தார் என்பதை நம்ம இப்போ தியானிப்போம். முதலாவது பாருங்கள், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13 நீங்கள் அப்படி தொடர்ந்து வாசிட்டு வந்தீங்கன்னா அங்கே அசிரியாவின் ராஜா சனகரிப்பு, அப்புறம் ரப்சாக்கே, இவங்க 2 பேரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க யுத்தத்துக்கு. ஆனால் இந்த எசேக்கியா ராஜா இவங்க யுத்தத்துக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கள் யுத்தத்துக்கு வருவேன் அப்படி சொன்னால் நிறைய பொண்ணு பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நான் திரும்ப யுத்தத்துக்கு வருவேன், ஏன்னா இவங்க என்னிடம் ஜெயிக்க முடியாது, இவங்களை என் கையிலேருந்து விடுதலை பண்ண முடியாதுங்கிற ஒரு நல்ல ஒரு தைரியமாக அவங்க நினச்சாங்க, ஒரு திட நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு ஒரு பயம். இப்போது அவர் சொல்கிறாரு, இப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால அவங்க யுத்தத்துக்கு வரும்போது அவங்களுக்கு நீங்கள் யுத்தம் பண்ணதுக்கு வரதுக்கு முன்னாடியே என்கிட்ட சரண் ஆயிருங்க, நீங்கள் யுத்தம் ஒன்று நடந்தால் நீங்கள் நிச்சயமாக என்ன செஞ்சிருவீங்க, வெற்றி பெற முடியாது, அதனால நீங்கள் எல்லோரும் உங்கள் ஜனங்களும் ராஜா எல்லோரும் என்கிட்ட சரண் ஆயிருங்க அப்படி சொல்லி. ஆனால் இந்த இஸ்ரேலின் ராஜா எசேக்கியா ராஜா அப்படி என்ன சொன்ன ஒப்பு கொடுத்து போகலை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தொடர்ந்து நீங்கள் இந்த 2 ராஜாக்கள் 18-19 வாசித்து வந்தீங்கன்னா அந்த ராஜாவை பார்த்து அவங்க கேவலமாக பேசுகிறாங்க. நீ எந்த தைரியத்தில் இந்த யுத்தத்துக்கு நீ வாரா, யாரை நீ நம்பியிருக்கிற அந்த நம்பிக்கை என்ன, அப்போது நீ என்னை விரோதிக்கும்படி தான்
யார் மேலே நம்பிக்கை, அந்த ராஜா சொல்கிற, நீ என்னை விரோதிக்க முடியும், நீ யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அப்படி சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள் பாருங்க, கெட்ட வார்த்தைகள், கேவலமான பேச்சு, நிந்தனைக்குரிய பேச்சு இந்த ராஜாவை பார்த்து இப்படிலாம் நினச்சிதாங்க பேசுகிறாங்க. இன்னும் அது மட்டும் இல்லை, அந்த ஜனங்களை பார்த்து அவங்க நினச்சிறாங்க பேசுகிறாங்க, நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்க, உங்கள் ராஜாவை நம்பியா நீங்கள் இருக்கீங்க, ஒரு நாளும் இந்த அசிரியா ராஜாவின் கையிலேருந்து உங்கள் ராஜா என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது, அவங்க கையிலேருந்து உங்களை என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது, உங்களை வஞ்சிக்கிறாரு, நீங்கள் அவங்கள நம்புதீங்க அப்படி சொல்லி அந்த ஜனங்களையும் நினச்சிதாங்க தேவையில்லாத வார்த்தையை விட்டு பேசுகிறாங்க. இப்போ இந்த ராஜாவின் இருதயமும் ரொம்ப பாதிக்கிறது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயமும் நினச்சது பாதிக்கிறது பாருங்க. அப்போ தான் அந்த ராஜா சொல்கிறாரு, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படி சொன்னால், இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். ராஜா சொல்கிறாரு, எனக்கு இந்த நாள் என்ன நாளாக இருக்குது, நான் நெருக்கத்தை அனுபவிக்கிற ஒரு நாளாக இருக்குது, இந்த தூசிப்பை நான் அனுபவிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது அப்படி சொல்லி அவர் மிகவும் அவர் வேதனைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு பாருங்க. அப்போது அந்த அருமையாளர்களுக்கு இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அந்த பொல்லாத ஜனங்கள் எழும்பி எப்படி கேவலமாக பரியாசமாக பேசினாங்களோ, அதே போல் உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வலிய உங்கள்கிட்ட யுத்தத்துக்கு வரலாம், வலிய உங்கள்கிட்ட சண்டைக்கு இப்படிப்பட்ட மிரட்டல் பேச்செல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த எசேக்கியா ராஜா புலம்பணும் போல, ஐயோ இது என் வாழ்க்கையில் நெருக்கத்தை அனுபவிக்கிற ஒரு நாள், இது ஒரு தூஷணமான பேச்சை அனுபவிக்கிற நாளாக இருக்குது, இது என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு மோசமான நாளாக இருக்குது, நான் கஷ்டத்தை அனுபவிக்கிற நாளாக இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டது போல நீங்களும் கூட இந்த நாளில் எத்தனையோ நாள் இப்படி நீங்கள் சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம், ஐயோ இது எனக்கு மிகவும் மோசமான நாள், இது கஷ்டமான நாள், இது யோகமே இல்லாத நாள், இப்படிலாம் நீங்கள் புலம்பியிருக்கலாம். அன்றைக்கு அந்த எசேக்கியா இப்படிலாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் எங்கேயும் போகலை, அவர் எங்கே தான் போனார் பாருங்க, அவர் தேவ சமூகத்துக்கு தான் சரி ஓடி போனார். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் வடிப்பதற்காக அவர் தேவ சமூகத்துக்கு ஓடி போனார் என்று பார்க்குறோம் பாருங்க. தேவ சமூகத்தில் போய் அவர் சொல்கிறாரு, இந்த அங்கே அந்த 19:16 பார்க்கும்போது அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து நீங்கள் கேளுங்க, உங்கள் கண்களை திறந்து நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்க அப்படி சொல்லி ஜெபிக்கிறார். இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கவனமாக நீங்கள் கேளுங்க, எங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை உங்கள் கண்களால் நீங்கள் திறந்து பாருங்கப்பா அப்படி சொல்லி இந்த எசேக்கியா ஆலயத்தில் போய் நினச்சிதாராம் மன்றாடுகிறாரு. அப்படி மட்டும் ஜெபிக்கிறதோடு விடலை, தொடர்ந்து அந்த 19 பார்க்கும்போது இந்த பூமியின் ராஜாக்கள் ஜனங்கள் எல்லாரும் கூட உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, உங்கள் நாமம் இதன் மூலமாக மகிமைப்படணும், நீங்கள் ஏன் கூட அது செய்கிற காரியத்தை வைத்து ஜனங்கள் பார்க்கும்போது இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த ராஜா ஆண்டவரை பார்த்து அவர் கேட்குறாரு பாருங்க. அந்த தீர்க்கதரிசிகிட்டையும் ஆள் அனுப்புகிறாரு. அப்போ தீர்க்கதரிசியும் கூட என்ன சொல்கிறார் அப்படி சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்ன நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் என்ன செய்தேன், நான் கேட்டேன், நீ என்ன நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை 2 ராஜாக்கள் 19:20 இருக்கு, நீ என்ன நோக்கி பண்ணின விண்ணப்பத்தையும் நான் என்ன செய்தேன் கேட்டேன் அப்படி சொல்கிறாரு. இவரும் ஆலயத்தில் போய் இப்படி தான் ஜெபம் பண்ணார் பாருங்க. அப்போ 19:34 நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன ஆண்டவர் பேசுகிறாரு, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க. ஜனங்கள் ஆலயத்தில் இருந்து ஜெபிக்கிறாங்க, வஸ்திரங்களை கிழித்து ஜெபிக்கிறாங்க. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் நினச்சிதாங்க இந்த செய்திகள்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிட்டு நினச்சிதார், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஆதரவாக இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் ஆதரவாக இருப்பேன் அப்படி சொல்லி அந்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் நினைச்சாராம் அவர் பேசுகிறார், நான் ஆதரவாக இருப்பேன் அப்படி சொல்லி. அப்போ நெருக்கத்தில் என்ன செய்யணும் அப்படி சொன்னால், கர்த்தருடைய பாதத்தில் போய் நம்ம என்ன செய்யணும், நம்ம கதறி
கண்ணீர் சிந்தும் போது அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நினைச்சாரு, அவர் கேட்குறாரு பாருங்க. அப்போ நெருக்கம் அப்படின்னா நம்ம சும்மா நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதாவது உங்களை வெக்கி நாணும்படியாக செய்கிற அந்த பொல்லாத மனுஷர்கள் தான் வெக்கி நாணும்படி போவாங்க. அந்த தைரியத்தோடு இந்த எசேக்கியா ராஜா அவர் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து நினைச்சாரு, கூப்பிடுறாரு பாருங்க. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி என கழித்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தன்னை தாங்குகின்றீர், உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாருங்கள், நெருக்கத்தில் நம்ம சும்மா இருந்தோம்னா ஒருவரும் விடுதலை பண்ண முடியாது. அப்போ அந்த எசேக்கியா ராஜா நல்லா ஒரு ராஜாவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் அவர் சாரா கண்ணீரோடு, ஆண்டவரே எனக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து நீங்கள் கேளுங்கப்பா, எனக்கு விரோதமாக எழுமுகிற மனிதர்களால் நீங்கள் கண்களை திறந்து பாருங்க, உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக எல்லா ஜனங்களும் இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாருமே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாருங்க. அதே போல் அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சொன்னது அப்படி விடலை. சொன்னதோடு சொன்னவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவும் உடனே நான் கைவிட மாட்டேன். அதே போல் அவர் சொன்னார். அவர் சொன்னதை அவர் என்ன சொன்னார், செய்யாமல் இருக்கவில்லை. அவர் அன்றைக்கு இரவே பாருங்கள், இவங்க பாளையத்துக்கு போகிறாங்க. யாரெல்லாம் அங்கே எசேக்கியா ராஜா அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு ஒரு பாளையத்துக்கு போகிறாரு. அங்கே உள்ள அந்த அசரியா ராஜா அவங்க பாளையத்தில் இருக்காங்க. மறுநாள் காலையில் யுத்தம் நடக்கணும். இப்போ இரவில் அந்த ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு தூதனை அனுப்பினார். யார்? அசரியா பாளையத்துக்குள்ளே ஒரு தூதனை அனுப்பி, அந்த தூதன் 1,85,000 பேரங்க சங்கரித்ததாக பார்க்குறோம். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் எழும்பி பார்த்தா அந்த 1,85,000 பேரும் அங்கே நினச்சாங்க செத்த பிரேதங்களாக அங்கே பார்க்க முடிகிறது. இது ஒரு பெரிய ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில். அவங்களுக்கு எப்படி இவங்க போரிடுவாங்க, யாரை நம்பி இவங்க இந்த போருக்கு தயாராகிருக்காங்க. அந்த ராஜா அந்த ஆண்டவரை நிந்திக்கிறாங்க, எசேக்கியா ராஜாவையும் நிந்திக்கிறாங்க, எசேக்கியா ராஜா வணங்குகிற தெய்வத்தையும் நிந்திக்கிறாங்க, ஜனங்களையும் நிந்திக்கிறாங்க. கர்த்தர் பார்த்தார். அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி அங்கே யுத்தம் என்னச்சது நடந்தது. இவங்க யுத்தமே பண்ணலை. இந்த எசேக்கியா ராஜா என்னச்சுன்னா யுத்தம் பண்ணலை. ஆனால் இங்கே கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக என்னச்சுதாரா யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படி எதிர்த்து நிற்க பலனில்லாதபடி ஆமென் மிரட்டலையும் சீரலையும் வெள்ளம் போல மோதி அடிக்கிற இப்படிப்பட்ட சீரலெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கின்றீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் அதுதான் உங்களை பார்த்து என்று சொல்கிறாரு. அன்றைக்கு எப்படி அந்த அசரியா பாளையத்துக்குள்ள நான் ஒரு தூதனை அனுப்பினேனோ அதே போல உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைக்கு இன்றே ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. அடுத்தால பாருங்கள், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்கே தொபியாவும் சன்பலாத்தும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதை கேட்ட பிறகு? இதை கேட்டபோது. எதை கேட்டாங்க? அந்த முந்தின வசனங்கள் நம்ம பார்க்கும்போது நெகேமியா அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளே போய் அங்குள்ள மக்களை எழுப்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது,
எழுந்து கட்டுவோம். இந்த நல்ல வேலைக்கு எல்லாரும் தங்கள் கைகளை நினச்சிதாங்க திடப்படுத்தினதாக பார்க்குறோம். அந்த நெகேமியா அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், நெகேமியா ஒரு அரண்மனையில் ராஜாவுக்கு பணிவிடை செய்கிற ஒரு மனிதன் தான், பானபாத்திரக்காரன். அவர் திடீரென்று ஒரு நாள் ராஜா பக்கத்தில் நிற்கும்போது துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறாரு. அப்போ ராஜா அவங்கள பற்றி ஏன் உன் முகம் துக்கமாக இருக்குது, உனக்கு வியாதி ஒன்றுமே இல்லையே, அப்போ இது மனதின் துக்கம்தான் என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது இந்த நெகேமியா சொல்கிறாரு, எருசலேம் பட்டணம் முழுவதும் அங்கே என்ன செஞ்சிருக்கு, இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அந்த வாசல்கள்லாம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு ராஜாவிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த ராஜாவும் அவருக்கு எத்தனை நாள் விடுமுறை வேணுமோ எல்லாம் கொடுத்து அந்த எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு, அங்குள்ள வாசல்கள்லாம் இடிந்து விழுந்ததெல்லாம் கட்டுவதற்கு எல்லா உதவிகளையும் அவர் நினைச்சாரு செய்து கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் பெற்றுக்கொண்டு தான் அந்த எருசலேமுக்குள்ளே போய் அந்த ஜனங்களை சொல்கிற, நம்ம எழுந்து கட்டுவோம். இது வரைக்கும் நம்ம நிந்தைக்குள்ளே இருந்தோம், இது வரைக்கும் இந்த எருசலேம் இடிந்து கிடந்த நிலையில் தான் இருந்தது, இனி நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, எல்லாரும் எழும்புவோம்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னதுனால அங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப எரிச்சல் வந்துட்டு பாருங்க. இவர் இது கட்டதுக்காக வந்துட்டாரே அப்படி சொல்லி வந்த அந்த நெகேமியாவை பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சல் வந்துட்டு, இந்த அற்பமான யூதர்கள் நினைச்சுதாங்க இதை கட்ட வந்த உடனே அவங்க மேலே ஒரு எரிச்சல். அவங்க கேலி பண்ணுறாங்க. எப்படி கேலி பண்ணினாங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது இவங்க இதை நினச்சிவாங்க, இடிந்து கிடக்கிறத நம்ம இப்போ இடிந்து கிடக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுருக்கோம், இதுக்குன்னு ஒரு ஆள் நிற்கிறானே, இவன் எப்படி ஆள் நினச்சோன்னு இதை கெட்ட விடாதபடி தடை பண்ண வேண்டும் அப்படி சொல்லி தான் எல்லோரும் நினச்சாங்க, பிரயாசப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் இதை கட்ட விடக்கூடாது அப்படி சொல்லி எதிராக நின்னாலும் ஓய பண்ணணும், இந்த கட்டடத்தை கெட்ட விடாதபடி இவங்கள ஓய பண்ணணும் அப்படி சொன்னாலும் இந்த நெகேமியா சோர்ந்து போகவில்லை. எல்லாரையும் வைத்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அடுத்தாலும் அந்த வார்த்தைகளை கேட்டு இவர் சோர்ந்து போகலை, இவர் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை விடவும் இல்லை, கட்ட ஆரம்பிக்கிறார். இந்த எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கிறது அப்படி சொல்லி இவர் கட்ட ஆரம்பித்ததும் இன்னும் அதிகமான எரிச்சல் இவங்க மேலே வருதை நம்ம பார்க்குறோம். அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன, இவங்க ஒரே நாள் இதை கட்டி முடிச்சிருவாங்களோ, இவங்க சுட்டரித்து போட்ட இந்த மண் மேடுகளுக்கு உயிர் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த தொபியா சொல்கிறாரு, அப்படியே இவங்க கட்டினாலும் ஒரு நரி மேலே ஏறி போச்சுது அப்படி சொன்னால் ஒரு கல் கூட இராதபடிக்கு அது என்ன செஞ்சிடும், இடிந்து விழுந்துடும். இப்படிப்பட்ட அவங்க கேவலமாக அவங்க பரியாசம் பண்ணி பேசுகிற வார்த்தைகள் இவங்க கேட்குறாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ வருஷமாக பல மாதங்களாக இடிக்கப்பட்டு கிடக்கிற உங்கள் குடும்பத்தை பார்த்து எத்தனையோ பேர் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஏதோ உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் பிள்ளைகள் படித்து ஒரு சின்ன வேலைக்கு உங்கள் குடும்பம் அப்படியே கொஞ்சம் கட்டப்பட்டு வரும்போது உங்களுக்கு விரோதமாக அநேக பொல்லாத மனிதர்கள் எழும்பி உங்களை கேலி பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம். எப்படியாவது உங்கள் வளர்ச்சியை நம்ம என்ன செய்யணும், தடை பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கு இங்கும் இல்லாத பொறாமையோடு அவங்க என்ன சொன்னால் ஒருவருக்கொருவர் கோல் சொல்லி கொண்டிருக்கலாம். அல்லது பில்லி சூனியத்தை வைத்து இவங்களை வளர விடக்கூடாது, இவங்களை வளர விட்டால் நமக்கு நல்லதில்லை அப்படி சொல்லி அநேக தீமையான காரியத்தை கூட செய்து கொண்டு நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் நிந்தையை நான் உங்களை விட்டு நினைச்சுவேன், நான் நீக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நெகேமியா எப்படி அவர் ஜெபித்தார் அப்படி சொன்னால், அந்த 4ஆம் அதிகாரம் 4 பார்க்கும்போது, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தைய அவர்கள் தலையின் மேலே நீங்கள் என்ன செஞ்சிருங்க, நீங்கள் திருப்புங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அருமையானவர்களை, இன்றைக்கு நீங்களும் கூட இதே ஜெபம் நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, நாங்கள் படுகிற, அவமதிக்கப்படுகிற இப்படிப்பட்ட வார்த்தைகள் நிந்தைகளெல்லாம் எங்களை நிந்திக்கிறவர்கள் தலைமையில் அது என்ன செய்யட்டும், திரும்பட்டும். இங்கே நெகேமியா அப்படி தான் ஜெபித்தார் பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் பாருங்க, நீங்களே கேளுங்க, இவரும் அதே ஜெபம் தான், நீங்கள் இதை பாருங்கப்பா, இந்த பிரச்சனையை பாருங்க, எங்களுக்கு தடை பண்ணிக்கிற இதெல்லாம் நீங்கள் பாருங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆனால் நெகேமியா 6:15 பார்க்குறோம், அப்படியே அலங்கமானது,
52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எப்படியோ அந்த குடும்பத்தை கட்ட விடக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பம் கட்டப்படணும் முடியலை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 52 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் 52 நாளைக்குள்ளே நான் எழுச்சவங்களை கட்டி எழுப்புவேன். எந்த காரியம் நடைபெற முடியலை, கைகூடி வரலை, அது தோல்வி ஏமாற்றத்தோடு இருக்கின்றீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வாழ்க்கையில் 52 நாளைக்குள்ள பெரிய பெரிய காரியத்தை செய்து நான் மகிழ பண்ணுவேன். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அந்த 16 பார்க்குறோம். 6:16 அங்கே பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது சுற்றுப்புறத்தார் எல்லாரும் இது தேவனுடைய கிரியை, அவங்க வணங்குகிற தேவனுடைய கிரியை, அதனால தான் இந்த 52 நாளைக்குள்ள இப்படி பாலாய் இடைந்து கிடந்து சுட்டரிக்கப்பட்ட நகரம் கட்டியாச்சுன்னா அது யாராலும் கட்ட முடியாது. கர்த்தருடைய கிரியை இருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குன்னு பகைஞர் கூட சொன்னாங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட அன்றைக்கு அந்த எசேக்கியேல் பயந்து கொண்டு இருந்தபோது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். எத்தனையோ நிந்தனையான வார்த்தைகளுக்கு மத்தியில் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரே இரவில் அவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்ன வார்த்தையை அன்றைக்கே நிறைவேற்றி காட்டினார். ஹல்லேலூயா. எத்தனையோ வார்த்தைகள் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கலாம். எனக்கு என் வாழ்க்கையில் நடைபெறலை, தாமதம் இருக்குன்னு சொல்லி சோர்ந்து போகாதுங்க. கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் நெகேமியாவுக்கு விரோதமாக எத்தனை எதிர்ப்புகள் எழும்பினாலும் 52 நாளுக்குள்ள கர்த்தர் நினைச்சாரா அற்புதத்தை செய்வார். அந்த பகைஞர்களும் கூட நிச்சயமாக கர்த்தர் தான் இதை கிரியை செய்தார் என்று சொன்னாங்க. பாருங்க, அப்போ அங்கே எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அங்கே நடந்த காரியமும் அப்படித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக காரியத்தை கர்த்தர் நடப்பித்தார். அதே போல் இங்கே நெகேமியா கட்டின இந்த எருசலேம் கட்டடத்தையும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட எதெல்லாம் இடிந்து கிடக்கிறது, எந்தெந்த காரியத்தை கட்ட முடியாதபடி இடிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் பார்த்து வேதனையோடு இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களுக்கு எதிரியாக எழும்புகிறார்கள், அதை பார்த்து அவங்க சந்தோஷத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற, நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். எப்படி அன்றைக்கு ஒரு தேவதூதனை அனுப்பி உதவி செய்தேனோ, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நான் தேவதூதனை அனுப்பி நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரே நெகேமியா ஆவியை அளித்தே திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே. வெள்ளம் போல நிந்தை வந்தாலும் வீர நெகேமியாவுடைய ஆவியை கத்தறிஞ்சு உங்களுக்கு தருவதற்காக எல்லார் கண்களையும் மூடி, ஆண்டவரே நீ எங்கள் கூட பேசுனீங்கப்பா, அதற்காக நன்றி என்று சொல்லுவோம்மா. ஹல்லேலூயா. எல்லார் கண்களையும் மூடுங்க. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப்பு ஆவி, ரப்சாக்கே ஆவி எழும்பினது போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக மிரட்டலை கொடுத்து கொண்டிருக்கிற சனகரிப்பு ஆவி இருந்து கொண்டிருக்கிறதோ, இந்த ரப்சாக்கின் ஆவியை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நெருக்கத்துக்குள்ள நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த நெருக்கத்தை நீங்கள் பாருங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே எங்களை பேசுகிற அந்த வார்த்தைகளை உங்கள் செவினால் கேளுங்க என்று சொல்லி கேட்கும்போது, அன்றைக்கு எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு செய்தாரோ அதையே உங்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு எத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட இடிந்து விழுந்த பட்டணத்தை 52 நாளைக்குள்ள கட்ட வைத்தது போல உங்களை நான் கட்ட வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, முதல் அன்பு பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட பெரிய நெருக்கத்துக்குள்ள உங்கள் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருந்தாலும் கூட ஆவியானவரே, இன்றைக்கு ஒரு வல்லமை உள்ள கரம் எங்கள் பிள்ளைகள் மேல் நீ வைத்ததற்காக
செய்ததற்காக நன்றி. தேவ கரம் நெகேமியா கூட இருந்ததுனால தான் 52 நாளைக்குள்ள அற்புதம் நடந்ததப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த போது அன்பு பிள்ளைகள் மேலே உங்கள் கரம் அமர்த்திருக்கிறதுக்காக நன்றி. ஆதரவாக இருப்பேன் வாக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. கட்டி எழுப்பு போயதுக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.